அவங்க எக்ஸ் லவர் திரும்ப வந்தா என்ன மச்சான் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன்? ஏன்னா வேணான்னு சும்மா அந்த உசுப்பு விட்டு ஓடுறியா நீ? உன்னை நான் இன்னைக்கு பிரிச்சு மேல ஆம்பளை கிடையாது. எல்லாத்துக்குமே எங்களோட கேங்ல எல்லாத்துக்குமே ஒரு அவங்களோட ஸ்கூல் டைமா இருக்கட்டும், அவங்களோட சின்ன வயசுல எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஒரு லவ்வர் எப்படியும் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி என் லைஃப்லயும் ஒரு எக்ஸ் லவர் கண்டிப்பா இருந்தாங்க. அது சொல்ல போனா என் ஸ்கூல் டைம்ல அவங்க வந்து இப்ப நான் வந்து தமிழ், அவங்க வந்து வேற்றுமொழி அப்படின்னா அவங்க வந்து சிங்களம். பட் அவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். எங்கிட்ட லவ் எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 96 மூவி விஜய் சேதுபதி அந்த மாதிரி ஒரு மூவி தான். பட் அந்த மாதிரி ஒரு லவ் தான், நல்லா இருந்துச்சு, எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட ரீசனா தான் அவங்களுக்கு வெட்டிங் முடிஞ்சுச்சு. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. வெட்டிங் முடிஞ்சா அவங்களுக்கு? ஆமா, இப்போ ஒரு 2 months அந்த மாதிரி இருக்கும். 2 months பிஃபோர் அவங்களுக்கு வெட்டிங் முடிஞ்சு. பட் நான் அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஸ்கூல் டைம்ஸ் தான் லவ் பண்ணது. அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள ஒரு பிரேக் ஒன்று வந்துச்சு. அந்த பிரேக் அப்புறம் அவங்கள நான் பார்த்தது ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் நான் அவங்கள பார்த்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. அதே கண்கள், அதே உதடு, அதே வெட்கம். பட் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எங்களோட லவ் வந்து பிரேக் ஆனிச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஃபீல் பண்றேன், ஃபீல் பண்றையா அப்படின்னு சொல்றது எப்பயுமே ஒரு ஒரு லவ் சாங்கா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மூவிஸ் பார்க்குறப்ப நமக்கு வர்ற ஞாபகங்களா இருக்கட்டும், கண்டிப்பா அது அவங்களோட தான் எந்த மெமரிக்கு கண்டிப்பா வரும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என்ன பண்ண இப்ப ஞாபகம் வரப்போ என்ன செய்ய, ஒரு குவார்டர் அடிக்கிறது, இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறப்ப. எனக்கு எப்பயுமே என்னோட பெஸ்ட் இது வந்து என் லைஃப்ல கிடைச்சது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் ஏன் ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், என் பர்சனல் விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான். அவங்க இருக்கனால எனக்கு அந்த கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வரக்கூடிய, அந்த வழிகள்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று, அது ஒரு வழி ஒன்று எனக்கு இருக்கு. அவங்க போகையில் என்ன சொல்லிட்டு போனாங்க? இல்லை இல்லை இல்லை. ஆமாம் கோபால், ஆரம்பத்துல காதலிக்கிற மாதிரி நடிக்கத்தான் நான் வந்தேன். கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால். ஆனா தூய்மையான உங்கள் அன்புக்கு முன்னால் என்னுடைய நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. இப்படிதான் எங்களோட லவ் எப்படின்னா, ஸ்கூல் டைம்ல நானும் கிரேட் 10 அவளும் கிரேட் 10 படிக்கிறப்போ, நான் கிரேட் 9 மட்டும் எங்களோட ஊருக்குள்ள உள்ள ஸ்கூல்ல தான் படித்தோம். கிரேட் 10க்கு வெளியில ஸ்கூல் போறப்ப முதல் லவ் ஸ்டார்ட் பண்ணி சொல்ல போறப்ப என்னால சொல்ல முடியல. ஏன்னா நான் அதுக்கு முதல் ஒரு லவ் பண்ணதில்லை. எனக்கு லவ் பண்ண தெரியாது. கிரேட் 9ங்கிறப்ப இப்போ உள்ள 2K கிட்ஸ் மாதிரி இல்லை, நாங்களாம் 90s கிட்ஸ் தானே. சொல்ல போனா ஏர்லி 90s கிட்ஸ், அது கொஞ்சம் 2Kக்கும் 90ஸ்க்கும் இடப்பட்ட ஜென்ரேஷன் நாங்க. அப்ப அந்த லவ் போய்கிட்டு இருக்கப்ப அவங்களோட ஸ்கூல் பாஸ் பண்ணி ஒரு 2 kilometers 3 kilometers தான் எங்களோட ஸ்கூல் இருக்கு. அப்ப நான் இங்க இருந்து போறப்ப அவங்கள பெல் அடிச்சு நான் தான் இறக்கி விடுவேன். நான் பெல் அடிக்காட்டி அவங்க இறங்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு லவ் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. பட் காலத்தின் கட்டாயம், இல்லாட்டி எல்லாத்தையும் கடந்து போறே தானே வாழ்க்கை. அந்த மாதிரி கடந்து வந்தாச்சு. அவங்களுக்கு ரீசெண்டாக கல்யாணம் நடந்துச்சு. பட் அதுக்கு இடையில நான் அவங்களுக்கு ஒரு 2-3 times நான் அவங்கள பார்த்துருக்கேன். பட் அவங்க கூட பேச முடியலை என்னால. அந்த 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 அப்போ உள்ள அதே ஒரு அந்த லவ் அந்த இது வந்தனால பேச முடியல. ஏன் சார் அழுகுறீங்க? பட் ஓகே, அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருந்தாங்க. திரும்ப அவன் வந்தானா என்ன சொல்லு? அவங்க கண்டிப்பா வந்தாங்கன்னா புருஷன் பிள்ளை குட்டியோட தான் வரணும். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு வேற ஆப்ஷனே இல்லை. வந்தா நீ என்ன சொல்லுவ? ஏன்னா இப்ப என் லைஃப்ல ஒருத்தவங்க இருக்காங்க அழகானவங்க.
பட் அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் வந்து வானத்துல இரவுல தோன்ற அந்த நட்சத்திரமா? நக்கலு. அவங்களோட பேர் வந்து நிலா. நிலா அவங்க தான் இப்ப என் லைஃபை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லாட்டி என் லைஃப்க்கு வந்து பெஸ்ட் தேவதன் கூட சொல்லலாம். ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உடறிக்கிட்டே இருக்கான். நீங்க இதை பெருசுப்படுத்தாதீங்க ஐயா. எப்படி? ஏன்னா அவங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? பிடிக்கும்னா நம்மளை ஏத்துக்கிட்டு 100% நம்மளோட ஃபோல்ட் என்ன. இப்ப ஓகே, இப்ப நம்ம வந்து எடுத்துக்கோம் அந்த சூர்யாட படம் வாரணமாயிரம். சூர்யா, ஜோதிகா, பூமிகா, சில்லுன்னு ஒரு காதல். இந்த மாதிரி உங்களோட எக்ஸோட அவங்க வந்து சேர்த்து வைக்கலும் அப்படின்னு என்ன சொல்ற? அதெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஆனா அப்படியெல்லாம் அப்படி நடந்தாலும் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறதுல நான் இல்ல. ஏன்னா லைஃப்னு ஒன்று இருக்கு, அதனால கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா எங்கட உண்மையை சொல்லுங்க, அது இப்படி சொல்றப்ப எப்படி இருக்கு? அது வேற ஞாபகப்படுத்தி மனசு புண்டா இருக்கு. பார்ப்போம். லைஃப் இப்போதைக்கு என் லைஃப் நல்லா இருக்கு. என் லைஃப்ல ஒருத்தர் இருக்காங்க, அவங்கதான் என் லைஃப்னு முடிவு பண்ணிருக்கேன். பட் ஓகே, சந்தோஷமா போய்கிட்டு இருக்கேன். உங்களோட எக்ஸ் லவர் வந்து திரும்ப வந்தா நீங்க என்ன சொல்லணும்னு? திரும்ப சம்டைம் கொஞ்சத்துல வருவா. உங்களை விட்டுட்டு போன ஒரு லவர் வந்து திரும்ப வந்தா என்ன சொல்லுவீங்க? அட வரட்டும் மாமா, நீங்க வர தலைக்கு 2 துண்டை போட்டு விருந்த முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதை விட்டுவிட்டு என்ன தகச்சு போய் நிக்கிறீங்க. திரும்ப வந்து அவன் ஏத்துக்கல. ஏன் எப்படி? ஆல்ரெடி வைஃப் இருக்கா. அது இல்லாம இன்னொன்னு ஸ்கூல் லைஃப் அண்ட் லவ் லைஃப்ல மறக்கல. லைஃப்ல எப்பயுமே மறக்கல. லைஃப் பெஸ்ட். ஏன் எப்படி சொல்றீங்க? அது எப்படின்னா இப்ப டீனேஜ் வந்த பிறகு வார லவ்வை விட டீனேஜுக்கு முன்னுக்கு பள்ளி பருவம் அது வந்து அது ட்ரூவா இருக்கும். அதுல வந்து அந்த காமம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அது வந்து ட்ரூவா இருக்கும். அதுக்கு பிறகு வாரதான் இனி அது டைம் பாஸ்ன்னு தான் சொல்லணும். ஸ்கூல் லைஃப் வந்து மறக்கலை.